ஆக்சுவலாக ஒரு சில விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே இருக்குது நம்ம லைஃப்பில். குறிப்பாக வந்து எங்கள் லைஃப்பில் ஏன் இந்த மாதிரின்னு தெரியலை. இப்போ இருக்கிற இந்த 6 இயர்ஸில் மட்டும் வந்து இல்லாத ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் மேரேஜ்க்கு அப்புறமா கொஞ்சம் அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணாலுமே மேரேஜ்க்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு சென்னையில் இருக்கிற வரைக்கும் ஓகே, எந்த ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமும் கிடையாது. சம்பாதிக்கிற காசு நாங்கள் குடும்பம் நடத்துறதுக்கும் எங்கள் மாமியார் மாமனாருக்கு அனுப்புறதுக்கு ஊரில் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக இருந்தது. கடன் அப்படின்ற ஒரு பிரச்சனையே வந்து சுத்தமாக இல்லாத அந்த நாட்கள் அது 2014 கல்யாணம் ஆனதுலேருந்து 2020 வரைக்குமே இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. சென்னையில் இருக்கும்போது வந்து அந்தளவுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. கொரோனா டைம் வந்து அப்புறமா வந்து நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஸ்டார்டிங் அப்போ தான். ஏன்னா கொரோனா டைமில் எல்லாருக்குமே தெரியும், வேலையெல்லாம் வந்து எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சேலரி எல்லாம் வந்து கம்பெனியில் கொடுக்க மாட்டாங்க, அந்த டைமில் நிப்பாட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்துன்றது நம்ம இன்கம் இல்லாமல் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு எல்லாமே வந்து ரன் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியாயிடுச்சு. அந்த டைமில் வீட்டு வாடகை கொடுக்குறது, நம்ம கையில் இருந்த காசு எல்லாமே கொடுக்கும்போது அப்போ கூட இருந்த காசுலாம் வந்து சரியாக போயிடுச்சு. எப்போ வந்து ஊருக்கு வந்தோமோ, ஊருக்கு வந்த அப்புறமா வீடு கட்டுற ப்ராசஸ் எப்போ ஆரம்பித்தோமோ அப்போதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிச்சிருது. எப்படின்னா, வீடு கட்டுற ஸ்டார்டிங்கில் வந்து ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வச்சுருந்த சேவிங்ஸ் வந்து ஆல்ரெடி கொரோனாலேயே வந்து பாதி போயிடுச்சு. மீதி வந்து எடுத்துகிட்டு வந்து சரி நம்ம பசங்களும் வந்து படிக்கணும் அப்படின்னா, இப்போ சென்னையில் படித்தாங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுருந்தாங்க. அந்த மாதிரி தான் சென்னையில் கூட நீங்கள் இருந்திருக்கலாமே, ஏன் ஒடிஷா போயிட்டீங்க, அவள் ஹஸ்பண்டுக்கு வந்து நல்ல சேலரி தானே வாங்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக நல்ல சேலரி வாங்கினாலும் ஒடிஷாவுக்கு வந்த முதல் காரணம் வந்து எங்கள் மாமியார் மாமனாருக்கு வந்து வயசாகிடுச்சு. அவங்களையும் நம்ம வந்து வயசான காலத்தில் இப்போ எங்கள் ஓரக்குத்தி இருக்காங்க, அவங்க எல்லா டைம்லேயும் பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து நம்மளால் 100% ஷியோராக சொல்ல முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் நல்லா பார்த்துப்பாங்க, ஒரு சில டைமில் வந்து ஏதாவது ஒரு குறுக்கலை ஏதாவது ஒன்று பண்ணலைன்னா அப்போ வந்து அவங்க வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைமில் வந்து நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, அப்பா அம்மா வந்து அங்கே தனியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கும் ஆசை இருக்கும், பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறமா ஒடிஷாவில் வந்து செட்டில் ஆகணும்னு சொல்லி. ஏன்னா வந்து ஒடிஷாவோட கல்ச்சரல் பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஒடிஷாவில் இருந்து வீட்டில் வந்து எப்படியெல்லாம் வந்து பழகுவாங்க, அவங்களோட மைண்ட் செட்லேயும் நம்ம பார்க்கணும் இல்லையா, அந்த மாதிரியும் பார்த்தோம். ரெண்டாவது வந்து படிக்கிறது வந்து பசங்க சென்னையில் இப்போ 10வது வரைக்கும் படிச்சிட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து ஒடிஷாவுக்கு சேஞ்ச் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஸ்டடிக்கும் இங்கே இருக்கிற ஸ்டடிக்கும் கண்டிப்பாக நிறைய வெரிஃபிகேஷன் வேறு மாதிரி இருக்கும். அப்போ வந்து குழந்தைங்க வந்து கஷ்டப்படக்கூடாது, நமக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்தே ஒடிஷாலேயே வந்து அவங்க படித்தா எல்லாத்துலேயும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து அந்த டைமில் ஒரு முடிவெடுத்து, அதுவும் இந்த கொரோனா டைம் வந்த அப்புறமா அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வர ஆரம்பித்தோடனே மனசுக்குள்ளே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரியே இருக்குது, அப்புறம் எவ்வளோ நாளைக்கு இந்த கொரோனா பிரச்சனை இருக்குன்னு தெரியாது, அப்புறமா காசு பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும், நம்ம எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுவோம். இப்போ ஊருனா பரவாயில்ல, நம்ம வீட்டில் இருந்துப்போம், நிலத்தில் அரிசி வருது, கோவில் பூஜை பண்ணுறதுனால நல்லா வந்து நிலங்கள்லாம் இருக்குது, நம்ம காய்கறி எல்லாம் வச்சு சமைச்சிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் வெளியிலேருந்து வாடகை கொடுத்து எல்லாமே பண்ணி நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்படின்ற அந்த செட்டில் தான் வந்து நாங்கள் ஒடிஷாக்கு வந்து அந்த டைமில் வந்தோம். பசங்களும் வந்து படிக்கணும் அப்படின்னா அவங்களோட ஃப்யூச்சரும் மெயின், கண்டிப்பாக முக்கியம். நாங்கள் வந்து பசங்களை நல்லா படிக்க வைக்கணும், அவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு ஜாபில் வந்து அவங்கள செட் பண்ணணும், அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது, அவங்க லைஃப் அவங்க பார்த்துக்கிட்டா போதும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து படிக்கலை அப்படின்னாலும், நம்ம அந்தளவுக்கு படிக்கலனாலும் குழந்தைங்க வந்து நல்லா படித்து அவங்க ஃப்யூச்சரில் நல்லா செட்டில் ஆகணும், அந்த மாதிரி ஒரு செட்டு. அதனால் வந்து ஒடிஷாக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டோம். வந்த அப்புறமா வந்து கொரோனா டைம் அப்படின்றதுனால வெளியிலலாம் எந்த வேலைக்கும் வந்து அந்த டைமில் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போக முடியாது. சென்னைக்கு வந்து வீட்டில் என்னை விட்டுட்டு, அதாவது அந்த பக்கம் வீட்டில் மாமியார் எல்லாம் இருக்காங்க, அந்த பக்கம் வீட்டில் விட்டுட்டு அவர் வந்து சென்னை வந்து போயிருந்தார். அம்மாவும் வந்து அப்போ போயிருந்தாங்க, ஏன்னா அந்த பக்கம் வீடு வந்து அந்தளவுக்கு அந்த டைமில் இல்லை. வீடு கட்டணும் அப்படின்னும்போது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். அந்த டைமில் வந்து நான் ஜுவல்ஸ்லாம் வந்து சேல் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னப்போ ஹஸ்பண்ட் வந்து திட்டினாங்க. ஏன்னா நகையெல்லாம் கண்டிப்பாக விற்கக்கூடாது, அது வந்து நகைன்றது நம்ம லக்ஷ்மி மாதிரி விற்கவே கூடாது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீடு கட்டிக்கலாம், ஆனால் நகை விற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஆனால் அந்த பக்கம் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அம்மா எல்லாம் வெளியில் இருக்கும்போது நான் தனியாக பசங்களை வச்சுட்டு அந்த பக்கம் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து வீடு வந்து நமக்கு மெயினாக சீக்கிரமாக கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா யாருமே ஹஸ்பண்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. மூத்தார் வந்து ஒடிசாவில் தான் வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க வந்து நிலத்து வேலையை பார்த்துக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வந்து மந்த்லி காசு கொடுப்பாரு. அவங்க நிலத்து வேலை பார்த்துப்பாங்க. மாமனாருக்கும் வந்து அந்த டைமில் மாமனாராலையும் கொடுக்க முடியாது. அவங்களும் வயசானவங்க. கோவில் பூஜை வேலை அந்த மாதிரி பார்க்குறாங்க. அப்போ ஹஸ்பண்டுக்கு வந்து உதவின்னு பண்ணால் அது நான் கண்டிப்பாக நான் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜுவல்ஸ்லாம் சேல் பண்ணிவிட்டு அந்த டைமில் எல்லாருக்குமே தெரியும். நான் 2020 வந்து வந்திருந்தோம். 2021 சேல் பண்ணியிருந்தேன். அப்போ ரேட்டு வந்து நம்ம இன்றைக்கி வாங்கினாலுமே நாளைக்கு பழசுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி, அதுவும் சென்னை கோல்டுன்னொடனே ஒடிசாவில் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட்டாக உடனே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. ஆனால் காசு ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தாங்க. அந்த காசு ப்ளஸ் வச்சுருந்த காசு வச்சு வீடு கட்டி ஆரம்பிச்சிட்டோம். பாதி வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் முதல் முறையாக கடன் வாங்க ஆரம்பித்தோம். ஒரு இடத்துல வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த கடன் கட்டுறதுக்கு ரெண்டாவது வந்து இன்னொரு இடத்துல வாங்கியிருந்தோம். அந்த மாதிரி ஒரு 2 கடன் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்து சரி நான் சென்னையில் வேலை செஞ்சேன், கடனை சீக்கிரமாக அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சென்னை போனார். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி. லேப்ரோஸ்கோபி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக கிம்ஸ் மெடிக்கலில் பண்ணாங்க. அதில் ஒரு டெஸ்ட்டு வந்து பண்ணுவாங்க. ஒரு தடவை போனாலுமே பிளட் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் ஸ்கேனு அது இதுன்னு சொல்லி எக்கச்சக்கமாக டெஸ்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் நான் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு புவனேஸ்வரில் கேபிட்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, 4 நம்பர்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து அந்த டைமில் ஜுவல்ஸ் சேல் பண்ண அப்புறமா ஹஸ்பண்டும் வந்து சுத்தமாக அதில் அவருக்கு விருப்பமே கிடையாது ஜுவல்ஸ் சேல் பண்ணுறதுல. அந்த பக்கம் வீட்டிலையே இருந்துட்டு பொறுமையாக கட்டலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சார். பொறுமையாக கட்டினாலுமே நம்ம எவ்வளோ தான் வந்து இன்கம் பண்ண முடியும். ஏன்னா அந்த டைமும் வந்து கொரோனா போயிட்டு தான் இருக்குது. கொரோனா வந்து அப்புறமா வந்து எல்லாருக்குமே தெரியும் 2-3 வருஷத்துக்கு வேலையெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. அப்போ வந்து ஓவர் டைம்லாம் கம்மியாகிடுச்சு. சேலரியுமே வந்து ஓகே அப்படின்போது நமக்கு செலவு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்போது நானும் ஊரில் இருக்கேன் அப்படின்போது கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா காசு தேவைப்படும். அப்புறமா வந்து சரி சேல் பண்ண அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளாக என்கிட்ட ரொம்ப வந்து மனசு கஷ்டத்துலேயே இருந்தார். சரியாக வந்து எங்களை பேசுறது இல்லை. எங்கள் மாமனார் வந்து சரியான திட்டு. ஏன்னா ஒடிசாவில் வந்து ஓல்டு கல்ச்சர் அப்படின்னும் போது நகையெல்லாம் விற்கிறது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே வந்து அந்த டைமில் மேலே கோபமாக இருந்தாங்க, ஏன் விற்றுன்னு சொல்லி. ஆனால் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன்னா அந்த டைமில் ஹஸ்பண்டுமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நகையை நம்ம வச்சுக்கிட்டு கம்மன் இருக்கிறதுக்கு எப்படியும் வந்து வியர் பண்ணுறது கிடையாது. ஊரில் இருக்கும்போது நம்ம அப்படியே தான் வச்சுருக்கோம். ஒரு எமர்ஜென்சி அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. கடவுள் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் சேல் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா வந்து பாதியில் நிற்கும்போது தான் ஒரு 2 லோன் வந்து சின்ன சின்ன லோனாக வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பைக் லோன் வந்து ஃபஸ்ட்டு இருந்ததுனால அதில் வந்து ஒரு பர்சனல் லோன் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதாவது கரெக்டாக நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு பே பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த லோன் ஒன்றும், இன்னொன்று வந்து ஒரு ஆப்லேருந்து வாங்கினது. அது வந்து நிறைய அதிகமாக காசு வாங்கிட்டாங்க. மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் ஒரு தடவை லைவ்ல இருந்து சொல்லியிருந்தேன். அந்த ஆப்பில் இருந்து வாங்கி அது வந்து கிட்டத்தட்ட வாங்கின அமௌண்ட்டை விட 2 மடங்கு பக்கத்தில் வந்து கட்ட வேண்டியாயிடுச்சு. ஏன்னா கண்டிப்பாக வேணும் அப்படின்னும் போது கொடுத்தாச்சு. ரெண்டாவது வந்து அது முடிச்சு கொஞ்சம் ஓகே அப்படின்னும் போது அது வந்து கட்டுறதுக்கு அப்போ வந்து ஹஸ்பண்ட் சென்னையில் வேலை செஞ்சிடணும். வீடு கட்டுறது வந்து ஊரில் அப்படியே வந்து எல்லா பொருளும் வாங்கி ஒரு ரெடியாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டும்போது யார் வந்து அந்தளவுக்கு கேர்ஃபுல்லாக பார்க்குறதுனா எங்கள் மூத்தார் வந்து சும்மா அப்படி பார்த்துப்பாங்க. ஆனால் அந்தளவுக்கு அவங்க வந்து அவங்க கூடவே எல்லாம் இருந்து பார்த்துக்க மாட்டாங்க. இங்கெல்லாம் மேஸ்திரி ஆளுங்க வேலை செஞ்சால் அவங்க கூடவே இருந்து பார்க்கணும். அவங்களுக்கும் வந்து நிலத்து வேலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. மேஸ்திரி அவங்க இஷ்டத்துக்கு வேலை செய்வாங்க. நானும் வந்து வீட்டிலேருந்து வெளியே வர முடியாது. ஹஸ்பண்டும் வெளியில் இருப்பார். மாமனார் வந்து கூலி வேலையை பார்ப்பாங்க. அப்போ வந்து அந்த ஆளுங்கள்லாம் அவங்க இஷ்டத்துக்கு வேலை செய்வாங்க. கிட்டத்தட்ட நிறைய காசு அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் வருவாங்க, கொஞ்சம் வேலை செய்வாங்க, அடுத்த நாள் வருவாங்க, கொஞ்சம் வேலை, அந்த மாதிரியே வந்து செஞ்சுட்டு இருந்ததுனால நமக்கு அது கூட நிறைய காசு போயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்புறமா வந்து நடுவில் வந்து நிப்பாட்டிட்டு காசு வந்து செட் ஆகாது இதுக்கப்புறம் அப்படின்னும் போது தான் ஒரு லோன் வந்து வாங்கியிருந்தோம். அதுதான் வந்து ஒரு கம்பெனி, அதை நான் அப்புறமா சொல்கிறேன், அது வேண்டாம். அதில் வந்து 2 lakhs
வந்து லோன் வந்து வாங்கியிருந்தோம். நான் வந்து நிறைய வீடியோஸ்லாம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். கொஞ்சம் சின்ன சின்ன லோன்லாம் வந்து இருக்குது. அதனால தான் வந்து வேறு எங்கேயும் லோன் வாங்க முடியலை கடை வைக்கிறதுக்கு. யூடியூப்பில் வந்து நிறைய நண்பர்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக. அதனால தான் வந்து நான் லோன் வாங்க முடியாதுன்ற பட்சத்தில் தான் நான் யூடியூப்பில் வந்து சொல்லியிருந்தேன். அந்த லோன் வந்து வச்சு தான் பழைய லோன் வந்து 2 லோன் இருந்தது இல்லையா, அந்த 2 லோன் வந்து பர்சனல் லோன் வந்து ஓடிட்டு இருந்தது. அந்த எக்ஸ்ட்ராவாக வந்து பே பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஆப்பில் வாங்கின லோன் வந்து அப்போ வந்து அதை கட்டிட்டு மிச்சம் இருந்த காசை வச்சு கொஞ்சம் வீட்டு வேலை மிச்சம் பேலன்ஸ்லாம் இருக்குது. ஃப்ரண்ட்டில் கட்டினது பின்னாடி அதுக்கப்புறம் பாத்ரூம் ஒர்க் அதெல்லாம் வந்து பண்ணும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு கரெக்டாக இருக்குது. பின்னாடி வந்து பாத்ரூம் கட்டும்போது கண்டிப்பாக வந்து காசு வந்து பத்தலை. அந்த 2 லட்சத்துக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு இடத்துல வந்து காசு கேட்டிருந்தோம். அப்போ தான் வந்து ஒரு விஷயம் யோசிச்சிருந்தேன். என்னென்னா, ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் வேலை செய்யும்போது ஒரு சில கம்பெனி ஒரு சிலர் வந்து ஹஸ்பண்ட் கூட வேலை செய்கிறவங்கெல்லாம் இவர் வந்து யாரையுமே வந்து வேண்டாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். அப்போ வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இல்லை. ஃப்ராங்காக சொல்லணும்னா சம்பாதிக்கிற காசை வச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு காசு சேர்த்து வச்சுருக்கணும்னு சொல்லலாம். அதனால் வந்து இப்போ யாராச்சும் வந்து ஒரு உதவி கூட வேலை செய்கிறவங்க கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் கல்யாணம் காசு கொஞ்சம் கொடுங்க நான் வந்து திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னும் போது, ஃப்ரெண்டுன்ற அந்த இதில் வேலை செய்கிறாங்க அப்படின்னும் போது இவர் வந்து ஒருத்தருக்கு காசு கொடுத்துருந்தாரு. ஒரு சம்பளமே வந்து அந்த டைமில் கம்மி தான். அப்போ கூட சரி இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 20,000 வந்து கொடுத்துருந்தாரு. அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு 2-3 மாதம் கழித்து அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்க. ஆனால் வட்டியெல்லாம் கிடையாது, அப்படியே கொடுத்துருவாரு. ஒரு சிலர் வந்து அப்படியே வந்து கேட்பாங்க. ஒரு மாதத்துல வந்து எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து வேணான்னு யார்கிட்டையும் சொல்ல மாட்டார். அதோட பொய்யும் சொல்ல மாட்டார் காசு இல்லை அப்படின்னு சொல்லி. கூட வேலை செய்கிறவங்க வேறு யாருக்குமே அந்த மாதிரி வேலை செய்கிறவங்க காசு வச்சுருப்பாங்க. இவரோட அளவில் சம்பளம் வாங்கினாலுமே அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க வந்து இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இவரால் வந்து வேணான்னு சொல்ல முடியாது. நம்மளால் உதவி செய்யணுன்றது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து கொடுத்துருவாரு. அவங்களுமே வந்து வாங்குறவங்க ஒரு 2 மாதம் கழிச்சு 3 மாதம் கழிச்சு இல்லை இப்போ முடியலை அப்போ முடியலை அப்புறமா தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தந்துடுவாங்க. அப்போ வந்து நாங்கள் ஊருக்கு வந்து அந்த வீடு கட்டுற டைமில் 20,000 ரூபாய் வந்து பாத்ரூம்லாம் வந்து ரெடி பண்ணும்போது அந்த மேஸ்திரியெல்லாம் வரும்போது காசு வந்து இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கேட்டோம். அவங்க வந்து வட்டிக்கு தரதா சொன்னாங்க. எவ்வளோ வட்டின்னு கேட்டால் ஆச்சரியமாகிடுச்சு. ஒடிசாவில் வந்து 4 ரூபா வட்டின்னு சொல்லி 20,000க்கு 800 ரூபா வாங்கினாங்க. இன்னொரு இடத்துல வந்து கேட்டதுக்கு 5 ரூபா வட்டின்னு சொன்னாங்க. அதுவும் வந்து 2023ன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் இவ்வளோ வட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷாக் ஆகிட்டேன். ஆக்சுவலாக வந்து ஒடிசாவில் கிராமம் அப்படின்னாலுமே எவ்வளோ காசு வட்டி கொடுத்தும் மக்கள் வாங்குறாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா குரூப்லலாம் 1 ரூபா வட்டி 2 ரூபா வட்டி. அந்த லேடிக்கிட்ட வந்து நான் வாங்கும்போது அந்த விஷயம் யோசித்தேன். நம்மக்கிட்ட காசு இருக்கும்போது உதவி பண்ணணும்னு நினச்சி நம்ம வந்து அப்படியே வந்து கொடுத்துருக்கோம். கொஞ்ச நாள் கொடுத்து அவங்க திருப்பி கொடுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது இவ்வளோ வட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு வந்து கட்டும்போது கிட்டத்தட்ட ஒரு வட்டி மட்டுமே ஒரு 5-6 மாதம் போல் கட்டிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து சம்பளம் வாங்கிட்டு சென்னை போயிட்டு அவர் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிட்டு அந்த காசு வந்து கொடுத்தாரு. அப்போ வந்து அது கொடுத்துட்டோம். அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கப்புறமா தான் இந்த 2-3 கடன் வந்து கொஞ்சம் நெருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இபி ஒர்க்லாம் வந்து பேலன்ஸ் இருக்குது. மேலே வந்து மெத்தை போடுற அளவுக்கு கட்டிட்டோம். ஆனால் மெத்தை போடணுன்னா மறுபடியும் காசு தேவை அப்படின்னு சொல்லிட்டு மெத்தை வேணாம் சீட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து சீட்டு போட்டு கவர் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நம்ம காசு வந்து வந்த அப்புறமா சீட்டு போட்டுக்கலாம். சீட்டை வந்து கழட்டிட்டு மெத்தை போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவோம். ஏன்னா மெத்தை வந்து போடுறது ஒடிசாவில் கண்டிப்பாக கம்பல்சரி தேவை. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் ஒடிசாவில் மழை வந்தால் எப்படி வரும்னு சொல்லி. ஒரு காற்று அடித்தாலுமே சீட்டு தூக்கிடும். ஆல்ரெடி நாங்கள் கட்டின வீடே இப்போ 2-3 வருஷம் வீடு தான். நடுவில் வந்து ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். அந்தளவுக்கு வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால் நம்ம கொஞ்சம் பயந்துகிட்டே வந்து போட்டோம். ஆனாலும் பரவாயில்ல, கடவுள் பார்த்துப்பாரு. நம்ம வந்து கஷ்டப்பட்டு கட்டுறோம், எதுவும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்தில் வந்து அப்படியே வந்து சீட் போட்டு கட்டிட்டோம். அது சீட்டு போடுறதுக்கும் ப்ளஸ் வந்து கொஞ்சம் வீட்டு வேலை அது இதுன்னு சொல்லி இருந்ததுனால தான் 2 lakhs வந்து லோன் வாங்கியிருந்தோம். அந்த கம்பெனிலேருந்து ஹெல்த் இஷ்யூ வந்ததுனால மந்த்லி வந்து இஎம்ஐயே வந்து 7,000 ப்ளஸ் வந்து இருந்தது. ஹஸ்பண்ட் வெளியில் வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால அப்படியே கட்டிகிட்டே இருந்தோம். கட்டிகிட்டே இருக்கும்போது ஓரளவுக்கு ஒரு 10 டீம் கிட்ட கட்டியிருக்கோம். 10 டீம் கிட்டத்தட்ட கட்டிட்டேன். இன்னொரு லோன் வந்து அதுவும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. இது கட்டி முடித்து 10 டீமுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வர ஆரம்பிச்சிது.
அப்போ வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த டெஸ்ட்டு செக்கப் இதெல்லாம் பண்ணுறதுனால அந்த இஎம்ஐ கட்ட முடியலை. அப்போ வந்து அந்த ஆஃபீஸ்லேருந்து வந்து கால் பண்ணும்போது நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ இருக்குங்க, என்னால் கட்ட முடியலை, இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னா. நீங்கள் எத்தனை இஎம்ஐ வரைக்கும் கட்ட முடியாது அப்படின்னு கேட்கும்போது ஹஸ்பண்ட் இந்த மாதிரி வேலை வந்து இல்லை, அதோட யூடியூப்லேயும் வந்து வியூஸ்லாம் வந்து குறைஞ்ச ஆரம்பிச்சதுனால, அந்த பக்கம் வீட்டில் இருக்கும்போது வீடியோஸ்லாம் போடல அப்படிங்கும்போது வியூஸ்லாம் குறைய ஆரம்பிச்சதுனால யூடியூப்லேருந்து தான் காசு வரதில்லை. சரி நம்ம வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வேலையும் செய்ய முடியலைங்க, எனக்கு இன்கம் வந்து கிடையாது, ஹஸ்பண்டும் வந்து இந்த மாதிரி கொரோனா டைம் வந்ததுலேருந்து வீட்டில் தான் இருக்காங்க, நம்ம வேறு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்து சரி ஓகே, உங்களால் முடிஞ்சால் நடுவில் இஎம்ஐ கட்டுங்க, அப்படி இல்லைன்னா டியூ அதாவது மொத்த டியூ முடிஞ்ச அப்புறமா வந்து உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட்டுக்காக ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த செட்டில்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரேடியாக வந்து கம்மியாக வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க, நீங்கள் அந்த செட்டில்மெண்ட்டை பே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நடுவில் முடிஞ்சப்போ ஒரு இஎம்ஐ அந்த மாதிரி கட்டுவோம், மோஸ்ட்லி வந்து கட்டலை. நான் வந்து என்ன நினச்சேன்னா மொத்தமாக நம்ம ஒரேடியாக செட்டில்மெண்ட் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு, ஏற்கனவே வந்து 10 டியூக்கு மேலேயே கட்டியிருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் வரும், நம்ம பே பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு சொல்லி, அதுக்கப்புறமா தான் உடம்பு சரியில்லாமானது, அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் ஊருக்கு போகிறது வர்றது, வீட்டில் இருக்கிற பிரச்சனை, நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய பிரச்சனைகள் தான். யூடியூப்பும் வந்து அந்தளவுக்கு எந்த இன்க்ரீஸும் இல்லைன்னும் போது தான் நான் வந்து லைவ் பண்ண ஆரம்பித்தேன். லைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில நல்ல உள்ளங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம சரி ஒரு லோன் வந்து ஊரில் ₹1 லோன் வருது, ஹஸ்பண்டும் வெளியில் இருந்து கொஞ்சம் காசு வந்து சேர்த்ததுனால அது எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு கடை வச்சுட்டோம்னா இங்கேயே வந்து நம்ம கொஞ்சம் செட்டில் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா பசங்களோட படிப்புக்காக தான் நம்ம இங்கே வந்தோம். ஆனால் இப்போ அவங்களும் வந்து ஊரில் வந்து அந்த ஸ்கூல் பற்றி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் எப்படின்னு சொல்லி. ஸ்கூல் வந்து சரியில்லை, சரியான படிப்பு இல்லை அப்படின்னும்போது கண்டிப்பாக ஒரு வெளியில் இருந்தால் நல்ல பசங்க படிப்பாங்க, அவங்க ஃபியூச்சரும் செட் ஆகும். ப்ளஸ் வந்து நம்மளும் வேலை செய்யணும் அப்படின்னா ஒரு இன்கம் வந்து சோர்ஸ் இருக்கணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் எல்லா டைமில் வெளியிலே இருந்தால், நான் வீட்டில் தனியாக இருக்கும்போது பசங்களை வச்சுட்டு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும், என்னோடய ஓன் வீடியோஸ் பார்க்குற எல்லா நண்பர்களுக்குமே. அப்படி இருக்கும்போது ஹஸ்பண்டும் வந்து கண்டிப்பாக ஊர்லேருந்து ஏதாவது ஒரு சொந்தமாக பண்ணால் நமக்கு இன்கம் சோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கடையை வந்து லோன் வாங்கி ப்ளஸ் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையும் வச்சு கடையை வந்து ஆரம்பிச்சிட்டோம். கடையை ஆரம்பித்த அப்புறமா அவங்க அந்த லோன் முடிகிற டைம் வந்து ஜூலை மந்த் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஜூலை மந்த்து முடிஞ்ச அப்புறமா அந்த டியூலாம் வந்து முடிஞ்ச அப்புறமா உங்களுக்கு ஒரு 2-3 மந்த்ஸ் டைம் கொடுப்பாங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து என்னால் முடியாது, செட்டில்மெண்ட் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள், அவங்க வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் ஓகேன்னு சொல்லிட்டு கடை ஆரம்பித்து, கடையில் இருக்கிற பிரச்சனை ஆல்ரெடி தெரியும், இந்த தண்ணி வந்து செட் ஆகாது, மறுபடியும் கடை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல வந்து காசுக்காக ஹெல்ப் கேட்டிருந்தோம். கடனை உடனே வாங்கியாச்சும் நம்ம வந்து ஒரு நல்ல கடை மெயின் ரோட்டில் போட்டோம்னா ஓரளவுக்கு இன்கம் இருக்கும். அதை வச்சு நம்ம இந்த கடனை முதல்ல அடைச்சிட்டா போதும். கடன் பிரச்சனை தான் முதல்ல. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து அவர் எப்பவுமே கடன் வாங்கி ஒரு பழக்கமே இல்லை. ஊருக்கு வந்த அப்புறமா அப்போ கூட கடன் வாங்கக்கூடாதுனால தான் ஜுவல்லையே சேல் பண்ணோம். மறுபடியும் வாங்க அந்த சூழ்நிலை வந்துருச்சு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நம்ம அப்படி இப்படின்னு சொல்லி கடையாச்சும் கொஞ்சம் ஓடிச்சுன்னா கட்டிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து காசு ரெடி பண்ணி கடைக்கு வந்து அட்வான்ஸ் டைமுக்கு ரெடி பண்ண முடியல அப்படின்றதுனால அவங்க அந்த கடையை இன்னும் கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த கடையுமே வந்து போயிடுச்சு. வேறு கடை வந்து பார்த்துருக்கோம். அந்த கடைக்காச்சும் சரி நம்ம கட்டிட்டு அந்த கடையை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது கண்டிப்பாக 50,000 தான் ரெடி பண்ண முடிஞ்சுது. மீதி வந்து காசு ரெடி பண்ணணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து இதில் இன்னொரு பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. அதான் அந்த பழைய லோன் இருக்கு இல்லையா, அவங்க வந்து திடீர்னு கால் பண்ணி நீங்கள் வந்து இந்த மந்த்து வந்து செட்டில் பண்ணி ஆகணும், இந்த மந்த் எண்டுக்குள்ளே அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோன்னு கேட்டதுக்கு 95,000 சொன்னாங்க. 95,000 இந்த மந்த் லாஸ்ட்டுக்குள்ளே பே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து என்னங்க இது இவ்வளோ அமௌண்ட்டு உடனே சொல்கிறீங்க, நீங்கள் ஜூலைக்கு அப்புறம் 2-3 மாதம் டைம் இருக்கும்னு சொன்னீங்களே, இப்போ உடனே கட்ட சொன்னால் எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைங்க உங்கள் லோன் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிட்டுது, அதாவது மே அந்த மாதிரி முடிஞ்சிட்டுது, 2 மாதம் வந்து எக்ஸ்ட்ரா தான் போயிருக்கு. அப்போ நான் ஃபஸ்ட்டு கேட்கும்போது நீங்கள் ஜூலையில் தானே முடியும்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, எப்போ பேசுனீங்க, நான் வந்து செக் பண்ணி கரெக்டாக சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து கரெக்டாக தான் சொல்லியிருந்தேன், ஒருவேளை நீங்கள் கவனிக்கல போல அப்படின்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் கண்டிப்பாக ஒரு இடத்துல லோன் வாங்கியிருக்கோன்னா அதிலே வந்து இன்னொரு லோனும் இருக்குது, பர்சனல் லோன். அதை வந்து நான் செட்டில்மெண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணதுனால தான் இந்த லோனுக்கு வந்து எனக்கு அவங்க டைமே கொடுத்தாங்க.
சரின்னு சொல்லிவிட்டு ஓகே நம்ம இப்போ என்ன பண்ண முடியும்னு கேட்டுட்டு, சரி உங்களுக்கு வந்து 1 மாதம் டைம் தரும், இந்த மாதம் விட்டுருங்க, அடுத்த மாதம் எண்டுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக வந்து 95,000 கட்டி தான் ஆகணும், இல்லைனா வந்து லீகல் நோட்டீஸ் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குங்க, நான் வேலைக்கும் போகிறது கிடையாது, கண்டிப்பாக வந்து நான் கொடுப்போம். அதனால் நீங்கள் வந்து அந்த 95,000 வேணால் இஎம்ஐயில் கன்வெர்ட் பண்ணிவிடுங்க, மந்த்லி நாங்கள் கொடுத்து அதை பே பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக தான் பே பண்ணணும், இல்லைனா இந்த மந்த்து ஃபுல்லாக பாதி கொடுத்துட்டு மறுபடியும் அடுத்த மாதம் பாதி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிரச்சனை வந்ததுனால மைண்ட் வந்து சுத்தமாக வந்து ஒர்க் ஆகலை. என்னடா இது, ஒன்று போனால் ஒன்று, இன்னும் ஒன்று போகவே இல்லை, அதாவது கடையை வந்து இன்னும் செட் ஆகவே இல்லை, அதுக்குள்ளே வந்து இந்த பக்கம் இந்த பிரச்சனையா, எப்படி நம்ம வந்து கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் டைம் இந்த 2 லட்ச ரூபா லோன் வாங்கும்போது நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஹோட்டல் வைக்கணும்னு சொல்லி. 5 லட்ச ரூபாய்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இருக்கிற கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு இருக்கிற மிச்சமாக இருக்கிற காசை வச்சு ஒரு கடை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான். ஆனால் அந்த டைமில் 5 லட்ச ரூபா கிடைக்கல, 2 லட்ச ரூபா தான் கொடுத்தாங்க. அதனால தான் வந்து நம்ம கொஞ்சமாக இருந்ததுனால சரி கட்டிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வெளியில் வேலை செஞ்சது அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம கட்டணும்னு நினச்சிது. இப்போ வந்து திடீர்னு மறுபடியும் நமக்கு வந்து அந்த கடனை இப்போ உடனே கட்டுங்க அப்படின்னு சொன்னதுனால சுத்தமாக மைண்ட் வந்து செட் ஆகலை. ஒரு லைஃப்பில் வந்து நம்ம கஷ்டங்கள் வர்றது சகஜம்தான், ஒன்றுனா வந்து தள்ளி போகலாம். பிரச்சனை அப்படின்னும்போது எந்த பிரச்சனையுமே கிடையாது என்னோடய லைஃப்பில். இந்த ஃபினான்ஷியல் பிரச்சனையை இப்போ இந்த 5 வருஷமாக தான் மனசில் ஒரே ஒரு விஷயம் என்ன தோணுதுன்னா, இவ்வளோ கஷ்டம் ஏன் நமக்கு அப்படின்னு சொல்லி தான் மோஸ்ட்லி சம்டைம்ஸ் தெரியும், சம்டைம்ஸ் வந்து தோணும். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே எல்லாருக்குமே நல்லது தான் நினைப்பார். அவருக்கு அவர் குடும்பத்துக்கு மட்டுமே இல்லாமல் யார் இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க யாருக்குமே வந்து எப்போவுமே வந்து யாரையும் ஏமாற்றக்கூடாது, இந்த பொய் சொல்லக்கூடாது, எல்லாமே நல்லதாக இருக்கணும் அப்படி வந்து நினைக்கிற ஒரு ஆள். நானும் வந்து ஃபஸ்ட்லேருந்தே அவர் கூடவே வந்து இருந்து பழகிட்டதுனால எப்போவுமே அதே மாதிரி தான். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பக்தியாகவும் பொய் சொல்லக்கூடாது, நம்ம வந்து நேர்மையாக இருக்கணும், அந்த மாதிரி வந்து என் அம்மா வந்து எனக்கு சொல்லி வளர்த்துருக்காங்க. 90s கிட்ட அப்படின்னும் போது பெண்களை எப்படி வந்து அந்த டைமில் வச்சு வளர்த்துருப்பாங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு நம்ம வெளியெல்லாம் விடாமல் ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லி வளர்த்ததுனால நானும் வந்து ஒடிஷா கல்ச்சரை அப்படியே வந்து எனக்கு செட் ஆகிடுச்சு. ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்பாங்க, ஒடிஷாவில் வந்து அந்த கல்ச்சர்லாம் எப்படி உங்களுக்கு செட் ஆச்சு, பரவாயில்லையா அப்படின்னு எல்லாம் சொல்லி. எனக்கு எல்லாமே செட் ஆகிடுச்சு, எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் சிட்டிலேயே இருந்திருந்தாலுமே எனக்கு வந்து சீக்கிரமாக வந்து நான் எல்லாத்துலேயும் செட் ஆகிக்கிட்டேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து அந்தளவுக்கு என்னை நல்லா பார்த்துப்பாரு. எப்போவுமே கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் சரி, எனக்கு எந்த விஷயத்துலையுமே அவர் வந்து வேணாம், இது வந்து பண்ணாத, அது பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லவே மாட்டார். எனக்கு எது வேணும்னாலும் அதை வாங்கி கொடுப்பாரு. நான் வேலை செய்யும்போது ஓகே, வேலை செய்யறதை நிப்பாட்டிட்டு இப்போ வந்து குழந்தைங்க பிறந்த அப்புறமா, பெரியவங்க பிறந்த அப்புறமா நான் வேலைக்கு போகிறதில்ல. அதுக்கப்புறமா கல்யாணத்துக்கு அப்புறமா சென்னையில் இருக்கும்போதும் சரி, ஒடிஷாவுக்கு வந்த அப்புறமாவும் சரி, கஷ்டமாக இருக்கும்போது கூட நான் எதனா வேணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாரு. ஆனால் நானே வந்து கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு சம்டைம்ஸ் வந்து எதுவும் கேட்க மாட்டேன். அப்படியெல்லாம் என்னை பார்த்துப்பாரு. எப்போவுமே வந்து எந்த விஷயத்துலையுமே எனக்கு வந்து ஒரு குறை வைக்கணும் அப்படின்னு நினச்சதே கிடையாது அவர். வீட்லேயுமே அதே மாதிரி தான், எனக்கு நல்ல சப்போர்ட்டிவ் தான். எங்கள் வீட்லேயுமே மாமியார் மாமனார் எல்லாரை பற்றியும் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். மாமியார் வந்து சம்டைம்ஸ் வந்து பெரியவங்க குத்தி அவங்க பேச்சு கேட்டு ஏதாவது சொன்னாலுமே சரி, உடனே வந்து அவங்களுமே நல்லா பேசுவாங்க. மாமனாரும் வந்து ரொம்ப தங்கமானவங்க தான். வீட்டில் எல்லாருமே எனக்கு ஒடிஷாவில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது குடும்ப விஷயத்தில். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிரச்சனை அப்படின்னா லைஃப்பில் இந்த கொரோனாக்கு அப்புறமா வந்த ஃபினான்ஷியல் பிரச்சனை தான். கொரோனாவில் வந்து பிடிச்ச அந்த ஒரு கஷ்டம் இன்னுமே வந்து தீங்கலைன்னு சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து அதுக்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக வந்து காசு ஓரளவுக்காச்சும் சேர்த்து வச்சுருப்போம். அந்தளவுக்கு வேஸ்ட்டு செலவு பண்ணலைன்னா கூட காசு இருக்கும்போது அதை நம்ம எப்படி வந்து சேவிங் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணி வச்சுருப்போம். கஷ்டங்கள் வரலாம், ஆனால் இந்தளவுக்கு நான் நினைக்கவே இல்லை. இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது டக்குன்னு வந்து அந்த பிரச்சனை வந்து எதில் நிற்கும் போது தான் நமக்கு அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. இதுதான் வந்து ரொம்ப ஒரு நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா லைஃப்பில் இந்தளவுக்கு கஷ்டம் வரவே இல்லை. இப்போ தான் வந்து வந்திருக்கு. இப்போ தான் வந்திருக்குன்னா கிட்டத்தட்டவா அதான் கொரோனாக்கு அப்புறமா வந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து ரொம்ப நெரிசலாக இருக்குது.
ஏன்னா அவரும் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னார், நான் சென்னையில் இன்னொரு வருஷம் வேலை செய்கிறேன், கொஞ்சம் காசு ரெடி பண்ணிவிட்டு வந்து அப்புறமா வந்து கடை வைக்கலான்னு சொல்லி. நான் வந்து பசங்க 6th கிளாஸ் அப்படின்னும் போது 5th வரைக்கும் தான் ஊரில் இருந்தது. இப்போ வெளியில் படிக்க வைக்கணும் அப்படின்னா என்னால் வெளியில் போக முடியாது, பசங்களோட படிப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இங்கேயே இருந்து நம்ம கடை வைக்கலாம் அப்படின்னு தான் லோன் வாங்கி கடை வச்சோம். கடை வச்ச அப்புறமா இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக எனக்கு தெரியும் அவங்க கேட்பாங்கன்னு. ஆனால் ஜூலைக்கு அப்புறமா முடிஞ்சு 2-3 மாதம் டைம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கடை ஆரம்பித்த அப்புறமா வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு ஓடி இருந்தாலுமே இந்த 4 மாதத்தில் கடை ஆரம்பித்த 4 மாதத்தில் ஓரளவுக்கு காசு சேர்த்துருந்தா கூட நான் அதை வந்து கொடுத்துருப்பேன். இப்போ இந்த விஷயத்த நான் ஏன் அவங்க எல்லாருக்கிட்டையும் இப்போ சொல்லணும்னு நினச்சி சொல்கிறேன்னா, ஃப்யூச்சரில் கஷ்டங்கள் வரலாம், ஆனால் அதை வந்து நம்ம எப்படி அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய என்னோட எடுத்துக்காட்டு நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இதுவும். இப்படியெல்லாம் எங்களுக்கு கஷ்டம் இருக்குது, ஆனாலுமே வந்து கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கஷ்டத்தை வந்து கைவிடவே இல்லை, கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். கடைகள் பற்றி உங்களுக்கே தெரியும், எப்படி வந்து தண்ணியெல்லாம் வந்துடுது, எப்படி பிரச்சனை இருக்குது, வெளியில் கடை தேடிட்டு இருக்கோம், வீட்டில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. ஹெல்த் இஷ்யூஸ் வந்து எனக்கு இப்போ அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன்னு வீடியோ போட்டிருப்பேன், அதில் கூட பார்த்துருப்பீங்க. ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது, அது என்றைக்கு வெடிக்கும்னு தெரியலை. அதனால தான் வந்து சம்டைம்ஸ் வந்து நான் தான் என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறணும் அப்படின்னு சொல்லி தோணும். மற்றபடி வந்து ஓகே செட் ஆகிடும்னு தோணிகிட்டே இருக்குது. ஆனாலும் அது ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வந்து மனசில் தைரியம் வைக்கணும், நாம் கஷ்டப்படுறதை கைவிடக்கூடாது, கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நம்பிட்டு நம்ம கஷ்டப்படுவோம். மற்றதெல்லாம் கடவுள் கையில். நம்ம எந்த தப்பும் எந்த தவறும் செய்யாமல் கடவுளை முழு மனசோடு நம்பிட்டு நம்மளுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்பிக்கையோட கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்ம கஷ்டத்தைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். எப்போ வந்து நமக்கு கடவுள் வந்து அவராக நினைக்கிறாரோ அப்போ நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். இன்னொரு விஷயம் வந்து காசு இருக்கும்போது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சேர்த்து வைங்க. நமக்கு வந்து இப்போ பரவாயில்ல, நம்ம இன்கம் பண்ணுறோம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் காசு வந்து சேர்த்து வைங்க. சேர்த்து வச்சு தனக்கு மிஞ்சினது தான் தானம் அப்படின்றது இந்த இடத்துல நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து காசை சேர்த்து வைக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் யாரும் வேஸ்ட்டு செலவு பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு இடத்துல போயிட்டு நம்ம வந்து நிறைய காசு செலவு பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம போகலை, அந்த காசு நின்றுடும் அப்படின்னா கண்டிப்பாக நிறுத்திட்டு அதை வந்து யூஸ் பண்ணலாம், சேர்த்து வைக்கலாம் ஃப்யூச்சருக்காக. ஏன்னா ஃப்யூச்சரில் எந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்னு சொல்லி யாருக்குமே வந்து தெரியாது. நம்ம நிலைமை எந்த நேரத்தில் எப்படி இருக்கும்னு சொல்லி அதுதான் வந்து ஒரு நல்ல உதாரணம் நாங்களாகவே இருந்துடுறோம். அப்புறமா ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கே தெரியாது நம்ம நிலைமை எப்படி மாறும்னு சொல்லி. அதுக்கு தான் கல்யாணம் ஆனதுலேருந்து சென்னையில் இருக்கிற வரைக்குமே ஒரு நாள் கூட ஒரு ரூபா கூட யார்கிட்டயே கடன் வாங்கலை. கண்டிப்பாக வந்து நம்ம ஃப்யூச்சர் இப்படியே போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இருந்தது. ஊருக்கு வந்த அப்புறம் இந்த நிலைமை. இப்போதைக்கு ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்குது, ஆனால் நம்மளால் வேறு லோனும் வாங்க முடியாது, ஏன்னா கிடைக்கவும் கிடைக்காது இந்த டைமில். ரெண்டாவது வந்து வாங்கிட்டு மறுபடியும் வந்து கஷ்டம்தான் படணும். அதனால தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது, லைவ்லாம் பண்ண முடியலை. கண்டிப்பாக சீக்கிரமாக எல்லாம் ஓரளவுக்கு செட் ஆன அப்புறமா லைவில் வரேன். அதோட வந்து கடையும் செட் ஆகணும். எந்த பக்கம்னு தெரியலை, எல்லா பக்கமும் வந்து லாக் போட்ட மாதிரி இருக்குது இப்போதைக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. கண்டிப்பாக சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பழைய மாதிரி அதனால தான் இப்போ மறுபடியும் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். யாரும் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச சப்போர்ட். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா இருங்க. நன்றி, வணக்கம்.